வேண்டும், நீதி வேண்டும், மங்கள் குடிமீள வேண்டும். செம்மணியின் மண்ணிலே நடந்தது ஏன படுகொலையே, செம்மணியின் மண்ணிலே நடந்தது ஏன படுகொலையே. செம்மணியில தோண்ட தோண்ட வருவது புதைகள கொன்று புதைத்த உறவுகளின் புதைகுழி கொஞ்சம் கூட உறுத்தல நெஞ்சத்தில ஈரமில்ல திரும்பிப்பார் வந்த வழி. சத்தமின்றி சின்ன சத்தம் ஒன்று அந்த வெள்ளியில செவியில ஏதோ சொல்லும். கொலை குற்றம் செய்த பாவிகளை இன்னும் விட்டு வைத்தீர் என்று காற்று மோதி செல்லும் பாவிகளே படுபாதகரே, உங்கள் நெஞ்சத்தில் ஈரமை இல்லையா? நெஞ்ச கிழித்து அறுத்து எறிந்த உனக்கும் வீட்டில பிள்ளைகள் இல்லையா? பள்ளிக்கு சென்ற பிஞ்சுகளை வித்தவனை நெஞ்ச பிள்ளந்து கொண்டிரு கொற்றவையே. நீதிக்கு ஏங்கி நவீதி நின்றோம் இங்கு நீதி என்னவில்லை நீதி தேவதையே. நீதி வேண்டும், மங்கள் குடிமீள வேண்டும், நீதி வேண்டும், மங்கள் குடிமீள வேண்டும். மறக்க முடியுமா, மறைக்க முடியுமா, புதைச்ச கதை இங்கு மன்னிக்க முடியுமா? உச்ச சொச்ச கணக்கு தேவையில்லை, மனித எச்சங்களின் கணக்கு தீரவில்லை. அப்பாவி சனங்களின் மதிப்பு எங்கே இன்று மரண தழும்பலில் நிறைந்திட வழிகள். செம்மணி புதைகுழி எங்களின் உயிர்வழி. தேவருக்கு தெரிவு அறிய தெய்வகத்தின் போர் மகள் கடமளித்தான். உயிரெடுத்து பல் கொண்டு அன்னை மடியும் கரத்தும் முடகிடப்ப இழைக்கின்ற விதிமுன் செல்ல தர்ம பெண் இறங்கி ஏக ஆகும் அழுத. அதன் கண்களத அன்றளர்ந்த பூவும் அழுத நந்தி புனல் புல்லழுத. வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரி சோதியில் மறைய பொய்யோ எனும் பெரும்பான்மையிடம் பேரிழந்து போனோம். என் செய்யோம் செய்யும் தாயும் சேட்டடை சகதியுள் ஐயோ ஆனோ அறிவையோ அணங்கோ அர்த்தமின்றி மெய்யோ. இவர் விடிவு என்பது இலவு காத்து கிளி கதையோ. வழிபல வழி எங்கும் வழி சுமந்து களி களி இன்றி வழிவன் பழி மிதித்து களி இந்த கலியுக நரகத்தில் பழி கொடுத்து கிளி முதல் கிளி ஜருங்கி பிறவரை வழி கடந்து ஒளியது பழி வெள்ளும் மொழி செவி வரை கிழித்து வெளியேற்ற தளியன் மொழி பிறந்து நாதி அச்சு மொழி மலலை மொழி மறந்து கதறல்கள் சென்னி தொட்டு. நீதி வேண்டும், எங்கள் குடிமீள வேண்டும். 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 வீறு கொண்டெழுந்தோம் கீறி போட்டு கொண்டளித்தாய். சின்னஞ்சிறு குழந்தைகளை கூட ஈவிரகமின்றி கொன்று புதைத்தாய். வீறு கொண்டெழுந்தோம் கீறி போட்டு கொண்டளித்தாய். சின்னஞ்சிறு குழந்தைகளை கூட ஈவிரகமின்றி கொன்று புதைத்தாய். நீதி வேண்டும், மங்கள் குடிமீள வேண்டும். நீதி வேண்டும், மங்கள் குடிமீள வேண்டும். நீதி வேண்டும், மங்கள் குடிமீள வேண்டும், நீதி வேண்டும், மங்கள் குடிமீள வேண்டும். அரியாலை செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக கடந்த 95ஆம் ஆண்டு ஏப்ரல் மே மாதத்தில் இந்த குறித்த பகுதியை இராணுவம் ஆக்கிரமித்து கைப்பற்றிய பின்னர் 96ஆம் ஆண்டிலிருந்து 2000 ஆண்டு வரை 3000க்கு மேற்பட்ட மக்கள் இங்கு காணாமலாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதாக வரலாறு இருக்கு. அதன் ஒரு சாட்சியாகத்தான் குமாரசாமி கிருஷாந்தி அவர்கள் 17 வயது பாடசாலை மாணவி உயர்தர பரீட்சைக்கு தோற்றிவிட்டு வீடு வருகின்ற போது இந்த ஜால் வரவேற்கின்ற வளைவில் வைத்து கைது செய்யப்படுகிறார். 7ஆம் தேதி 9ஆம் மாதம் 1996ஆம் ஆண்டு பிற்பகல் 12:30 மணியளவில் குறித்த ஜால் வரவேற்கின்ற வளைவில் வைத்து 7வது காலால் படையணியினால் கைது செய்யப்பட்டு கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு அவரை தேடி வந்த அவருடைய தாயார், சகோதரன், அயல் வீட்டுக்காரன் என மூவரும் கைது செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு இங்கே புதைக்கப்படுகிறார்கள். அதன் பின்னர் 45 நாள் வரை அதற்கான எதிர்ப்பு போராட்டங்கள் பாடசாலை மற்றும் மக்கள் போராடிய போதும் அதற்கான எந்த ஆக்கபூர்வமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அந்த குறித்த காலப்பகுதியிலே
45 நாட்கள் கடந்த பின்னர் கிருஷாந்தியினுடைய உறவுக்கார பையன்யால் இந்து கல்லூரியில் படிக்கின்ற மாணவன் குறித்த கிருஷாந்தினுடைய தம்பியான பிரணவனுடைய சைக்கிளினுடைய செயின் கவரினை கண்டு அதன் அடிப்படையிலே போலீசுக்கு தகவல் வழங்கப்பட்டு அதன் அடிப்படையிலே இந்த படுகொலை செய்யப்பட்டவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்படுகின்றனர். பின்னர் குறித்த விசாரணையானது 2 வருடங்கள் நீடித்து 98ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் தேதி இந்த தீர்ப்புக்கு இந்த படுகொலைக்கு இலங்கை நீதித்துறை தண்டனை வழங்கியது. அதுவும் மட்டுப்படுத்தப்பட்ட அடிப்படையில் 5 நபர்கள் மட்டும் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. நீதவான் நீதிமன்றத்தில் இவருக்கு 3 நீதிபதிகளை கொண்ட அட்பார் நீதிமன்றத்திற்கு முன்னால் இவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்ட பின்னர் ஒரு உண்மையை வெளியே கொண்டு வருகின்றார். அதாவது குறித்த அரியாலை பகுதியிலே 600க்கும் மேற்பட்ட இளைஞர் ஜோதிகள் மனித புதல்கள் இருப்பதாகவும் தாங்கள் அதனை செய்யவில்லை எனும் கிருஷாந்தினுடைய படுகொலை உட்பட அதிகாரிகள் அவர்களை கொலை செய்துவிட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு விட்டு சித்திரவதைக்கு பின்னர் படுகொலை செய்துவிட்டு தாப்பதற்காக மட்டும் தங்களை கொண்டு வந்து ஒப்படைப்பதாக தனது வாக்குமூலத்தை வழங்கியிருந்தார். அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சர்வதேச அழுத்தங்கள் மனித உரிமை அமைப்புகளுடைய அழுத்தங்கள் காரணமாக இந்த வழக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு 99ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையிலே சோமரட்ன ராஜபக்ச இங்கே கொண்டு வரப்பட்டு முதலாவது மனித புதகுழியானது கண்டுபிடிக்கப்படுகிறது. அவ்வாறு இப்போ வெறும் 15 உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலைமையில் குறித்த வழக்கானது இன்றும் பாதிப்பு தங்களுக்கு ஏற்படும் என கருதி அன்றாவரம் நீதிமன்றத்துக்கும் மற்றும் கொழும்பு நீதிமன்றத்துக்கும் அந்த வழக்கு கொண்டு செல்லப்பட்டு சட்டமா அதிபருடைய பரிந்துரைக்காக இன்றும் கிடப்பில் போடப்பட்ட தீர்வு இல்லாத ஒரு வழக்காக அந்த வழக்கு இருக்கின்ற நிலைமையில்தான் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானம் என்ற அரியாலை மக்களிலே இருக்கின்ற ஒரு இந்து மயான சுடலையிலே புதிதாக தகனமேடை அமைப்பதற்காக கிடங்கு வெட்டுகின்ற போது வெறும் 1.5 அடி ஆழத்தில் 3 இடங்களில் என்பு தொகுதியில் காணப்பட்டதன் அடிப்படையிலே நான் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டதன் அடிப்படையிலே குறித்த 2ஆம் மாதம் 17ஆம் தேதி இந்த வழக்கு போலீசாரில் பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையிலே இங்கே நீதவான் அவர்கள் வருகை தந்து குறித்த அகழ்வு பணியானது 3 கட்டமாக இடம்பெற்று இதுவரை 240 மனித உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இது மேலும் அதிகரிக்கலாம் என தொல்பொருள் பேராசிரியர் ஆய்வு மூலம் ஸ்கேனிங் ஆய்வு மூலம் அதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அங்கே காணப்பட்ட உடல்கள் தொடர்பாக தொல்பொருள் திணைக்கள நீதவான் நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்த விடயம் ஜாதனில் இங்கே காணப்படுகின்ற தளம் 1 தளம் 2 இடங்களிலும் மொத்தமாக 240 உடல்கள், அவற்றில் அதிகமாக 90க்கும் மேற்பட்ட உடல்களில் ஆடைகள் இல்லாது களையப்பட்டு ஏதோ ஒரு இடத்தில் சித்திரவதைப்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதற்கான காரியங்கள் இருப்பதாக அவர் மிகவும் தெளிவாக கூறியிருந்தார். அதிலும் மிகவும் முக்கியமாக 1 வயதுக்குட்பட்ட மழலை செல்வங்களுடைய ஆடைகளற்ற உடல்கள் 20க்கும் மேற்பட்ட உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த நிலைமையில் தான் சோமரட்ன ராஜபக்ச கடந்த 7ஆம் மாதம் 9ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார். குறித்த விசாரணையானது இங்கே நடைபெற்ற விடயங்களை தெரியப்படுத்தி அதனை ஒரு சர்வதேச நீதிமன்றத்துக்கோ அல்லது ஜனாதிபதியினால் சுயாதீனமான ஒரு நீதி பொறிமுறை உருவாக்கப்பட்டு இது மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் இதனால் தொடர்பட்ட அதிகாரிகள் அங்கே எவ்வாறு இராணுவ முகாம்கள் இருந்தன, எவ்வாறு சித்திரவதை கூடங்கள் இருந்தன, செம்மணி மட்டுமல்ல செம்மணியிலிருந்து துண்டி வரையான இலங்கை 7வது காலாட்படையினுடைய இராணுவ முகாம்கள் எவ்வாறு சித்திரவதை கூடங்களாக இயங்கின என்ற விடயங்களை தெரியப்படுத்த தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அதிலும் குறிப்பாக இதனை இராணுவம் மட்டுமல்ல அப்போது இருந்த அரசியல்வாதிகளும் அதனுடைய பாதுகாப்பு செயலரும் நன்கு அறிவார்கள். இது தொடர்பான முழு விவரங்களை தான் தெரியப்படுத்த தயாராக இருப்பதாக ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியிருந்த நிலைமை இதற்கான ஒரு விசாரணை பொறிமுறையோ அதற்கான பதிலையோ அளிக்காத நிலைமையில் கடந்த 10ஆம் மாதம் 4ஆம் தேதி தன்னுடைய சட்டத்திறனியை கூப்பிட்டு சோமரட்ன ராஜபக்ச பிரதான குற்றவாளி அவர் கூப்பிட்டு ஒரு சத்திய கடதாசியை நிறைவு செய்து அந்த சத்திய கடதாசியை மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டக்குக்கும் மற்றும் இது தொடர்பான இலங்கை பொறுப்புக்கூறல் தொடர்பான அதிகாரிகளுக்கும் அந்த கடிதத்தை வழங்கி இருக்கின்றார். இது எவ்வாறாக இருப்பினும் இதனுடைய விசாரணை சுயாதீனமாக சர்வதேச தலையீட்டுடன் நடைபெற்றால் மட்டுமே இதற்கான நீதியினை பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறு இல்லை என்றால் எவ்வாறு கிருஷாந்தி படுகொலை செய்யப்பட்ட போது 9 நபர்கள் அதில் தொடர்பட்டதாக கூறப்பட்டிருந்த நிலையில் எவ்வாறு 5 நபர்களாக சுருக்கப்பட்டு அது சில இராணுவ அதிகாரிகளால் மாற்றப்பட்டதோ எவ்வாறு செம்மணி மனித புதைக்குழி என்பது எவ்வாறு இன்றும் கிடப்பில் போடப்பட்ட வழக்காக இருக்கின்றதோ அவ்வாறு இந்த வழக்கும் செல்லும் என நான் கருதுகிறேன். எனவே இதற்கான ஒரு தீர்வினை வலியுறுத்தி தமிழ் மக்கள் போராடி சுயாதீனமாக போராடி இதற்கான தீர்வினை பெற்றுக்கொள்வதற்கு சர்வதேசத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். தேவர்க்கும் ஒப்பான
தெய்வ கற்புடையவர்களின் தடமளித்து அவர்களின் உயிரெடுத்து பலி கொடுக்க அங்கு சிதறி கிடக்கும் குற்றுயிர்கள் யாவும் அவர்களின் தாய்மடியில் உடலாகி மடிய அதை வாரி அணைத்த தாயின் கரங்கள் விறைத்து நிற்க இவ்வாறான அதர்ம செயல்களால் இழைக்கின்ற விதி முன் செல்ல தர்மம் பின் இறங்கி ஏக தம் தாய்க்கு நிகரானோரின் உயிர் அதர்மத்தால் வீழ்த்தப்பட்டதை உணர்ந்த பசு அழ அதன் கன்றும் அழ அன்று மலர்ந்த பூக்கூட அந்த உதிர மனத்தைக் கண்டு அழ நந்திக் கடலின் செந்நிறம் கண்டு நீர்ப்பறவையும் அழ இறந்து கிடக்கும் உடலங்களின் மீது சூரிய ஒளிப்பட்டு நீதி என்பது ஒரு சோதியில் மறைந்து போக சரணடையச் சொன்ன பொய்யான வாக்குகளை நம்பி பேரழிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களாகி ஒரு குலைந்து போக என்ன செய்வோம்? தாயும் மகளும் சேற்றிற்கு இடையிலான சகதியுள் புதையுண்ட கதையோ? ஐயோ, ஆணோ அறிவை தெரிவை மங்கை மடந்தை பேதை பெதும்பை பேரிளம் பெண்ணெனும் 7 பருவப் பெண்களையும் வயது வித்தியாசமின்றி உடல்களை சின்னா பின்னமாக்கி உடல்கள் என்ன ஆனது என்று கூட தெரியாமல் இருக்க இவர்கள் விடிவு என்பது இலவம் பழத்திற்காய் பார்த்திருந்து ஏமாந்து போன கிளியின் கதைதானோ? உடலின் காயங்களால் ஏற்பட்ட வலி, மனவலி, பிரிவு துயரத்தால் வந்த வலி, இவ்வாறான பற்பல வலிகளையும் இடம்பெயர்ந்து செல்லும் வழியெங்கும் சுமந்து செல்ல உணவு உறக்கம் உண்ண சிறு களி கூட இன்றி பழியாகிய உடலங்களை மிதித்து இந்த கலியுகமாகிய நரகத்தில் உறவுகளை பலி கொடுத்து சிறு எலி முதல் பயத்தை உண்டு பண்ணும் கிபிர் வரை வழியெங்கிலும் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு தாக்குதலில் பலியாகவும் இவ்வாறு பலியாகும் அந்த ஒவ்வொரு ஒலியும் செவிப்பறைகளை கிழிக்க தாலிதான் வேலி என்று சொல்லப்படும் மொழிக்கு அர்த்தமற்றதாகி யாருமற்றவர்களாகி அந்த புனித மண்ணில் இதுவரை கேட்ட மழலை மொழியெல்லாம் மறைந்து பிஞ்சு கதறல்கள் உச்சம் தலை தொட்டு செல்லும் அந்த இறுதி நாளிலே நடைபுணம்